அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்னைக்கு தரம் 7 மாணவர்களுக்கான 2ஆம் தவணைக்குரிய விஞ்ஞான பாடத்துல புதிய ஒரு அலகு 8வது அலகு தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நீங்க ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. புவியினதும் விண்வெளியினதும் தன்மை. புவியினதும் விண்வெளியினதும் தன்மை தொடர்பானது. அப்ப இதுல நாங்க 8வது அலகுல பூமி மற்றும் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். அப்ப நாங்க வாழுகின்ற இந்த புவியானது ஞாயிற்று தொகுதிகள்ல ஞாயிற்று தொகுதியில ஒரு கோளாக இருக்குது இந்த பூமி. சரியா? இப்ப ஞாயிற்று தொகுதி என்றா உங்களுக்கு தெரிய வேணும். ஞாயிறு என்றா எது? ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடாது. ஞாயிறு என்று சூரியனுக்குரிய ஒத்த சொல் தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அப்ப ஞாயிற்று தொகுதி என்பது சூரியனை மையமாக கொண்ட அந்த தொகுதி. அதைத்தான் நாங்க ஞாயிற்று தொகுதின்னு சொல்றோம். அந்த தொகுதியில சூரியனில இருந்து 3வது கோள். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் மொத்தம் எத்தனை கோள் இருக்குது. அதன் ஓடற்படி நாங்க பார்க்க 3வதாக இருப்பதுதான் இந்த பூமி. சரியா? அப்ப முதலாவதாக எது இருக்குது? புதன், புதன், 2வது வெள்ளி, 3வது புவி. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி. செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரியா பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு இது யுரேனஸுக்கு அடுத்ததாக நெப்டியூன். இதுதான் ஓர்டர். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். புளூட்டோ ஒரு கோள் இருந்தது, அது பிறகு அகற்றப்பட்டிருக்கு. எங்களுக்கு இவ்வளவும் தான் ஞாயிற்று தொகுதியில இப்ப நாங்க பார்க்கிற கோள்கள். சரி, அதாவது சூரியனை மையமாக இருக்குது. சூரியன் மையமாக நடுவுல சூரியன் இருக்குது. இதுல இருக்கிற இந்த ஏனைய கோள்கள் அனைத்தும் அந்த சூரியனை சுத்தி சுத்தி வருது சொல்றோம். சரியா? இப்ப ஞாயிற்று தொகுதியில இருக்கிற இந்த மிச்சம் இருக்கிற கோள்களோட ஒப்பிடக்குள்ள பூமி ஸ்பெஷலானது என்று சொல்றோம். ஞாயிற்று தொகுதியில இருக்கக்கூடிய ஏனைய கோள்களுடன் ஒப்பிடும் பொழுது, அதாவது நாங்க புதனோ, வெள்ளியோ, செவ்வாய், வியாழன், சனியோ இதுகளோட ஒப்பிட பூமி ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்றோம். எதனால? பூமியில தான் ஏனைய கோள்களோட ஒப்பிடக்குள்ள புவியின் மேற்பரப்புல மலைகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, கடல்கள் இருக்கு, மரஞ்செடி கொடிகள், காடுகள் எல்லாம் இருக்கிறதுனால பூமி அழகானதாக இருக்கு. இப்ப நீங்க மற்ற கோள்களை பார்த்தீங்கன்னா அங்க நீர் இருக்காது, மரஞ்செடி கொடிகள் இருக்காது. அப்ப அது அழகானதாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் பொருத்தமாக பூமி இருக்கு. இப்ப ஏரிய கோள்கள்ல உயிர்கள் வாழ்வதற்குரிய அடிப்படையான தேவைகள்ல ஒன்று நீர் இல்லாமல் இருக்கு.
இப்ப செவ்வாயிலேயோ வெள்ளியிலேயோ நீர் இருக்கா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் போகுது. ஆனா நீர் இருந்தால்தான் அங்க மனிதர்களால வசிக்க முடியும். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த பூமியில மாத்திரம்தான் பொருத்தமான சூழல் இருக்கு. உயிர்கள் வாழ்வதற்கு தண்ணி இருக்க வேணும், மரஞ்செடி கொடிகள் இருக்க வேணும், சுவாசிப்பதற்கு எங்களுக்கு வாயு தேவை, ஆக்சிஜன் வாயு இருக்க வேணும், உணவு இருக்க வேணும். அப்ப எங்களுக்கு இதெல்லாம் பூமியில நன்றாக கிடைக்கிறதுனாலதான் பூமியை நாங்க ஒரு என்னது ஸ்பெஷல் என்று சொல்றோம். சரியா? சரி, அப்ப இப்படி வனப்பு மிக்க புவிக்கு, அதாவது பூமின்ற உட்புறம் எப்படி இருக்கு? அப்ப வெளியில எங்களுக்கு தெரியுது காடுகள் இருக்கு, மலைகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, கடல்கள் இருக்கு. பூமியின் வெளிப்புறம் அழகான நீல நிறத்துல ஒரு பந்து போல இருக்கு. அது அழகானதாக இருக்கு. அப்ப பூமியில வெளிப்புறம் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். வெளிப்புறம் நீல நிறத்தால போட்டு காட்டியிருப்பார்கள் கடல்கள், பச்சை நிறத்தால மலைகள் மற்றும் உங்களுடைய நாடுகளை குறிச்சிருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பூமியின் வெளிப்புறம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப பூமியின் உள்புறம் எப்படி இருக்கிறது? புவியினதும் விண்வெளியினதும் தன்மை தொடர்பாகத்தான் நாங்க இதுல பார்க்க இருக்கு. அப்ப நாங்க முதல்ல எங்களுடைய சோலார் சிஸ்டம் பற்றின ஒரு சின்ன வீடியோ பதிவோட பார்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு சூரிய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சூரிய குடும்பம் என்பது சூரியனுக்கும் அதை சுற்றி வரும் பொருட்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை பிணைப்பால் உருவான ஓர் அமைப்பாகும். சூரிய குடும்பத்தில் என்னென்ன கோள்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். புதன் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள கோள் தான் இந்த புதன். இதற்கு இயற்கை நிலவுகள் கிடையாது. வெள்ளி சூரியனுக்கு நெருக்கமாக உள்ள இரண்டாவது கோள் தான் இந்த வெள்ளி. வெள்ளி கோளுக்கும் இயற்கை நிலவுகள் எதுவும் கிடையாது. பூமி சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களிலே நாம வாழ்ற பூமியில மட்டும்தான் உயிர் வாழ தகுதியான சூழல் உள்ளது. பூமியின் மீதுள்ள நீர் மற்றும் நிலப்பரப்புகள் மீதுள்ள ஒளி எதிரொலிக்கிறதால தான் விண்ணிலிருந்து பார்க்கும்போது பூமி நீலம் கலந்த பச்சை நிறத்துடன் நமக்கு தெரிகிறது. செவ்வாய் செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறத்தில் காணப்படுறதால சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு டீமோஸ் மற்றும் போபோஸ் என இரு இயற்கை துணைக்கோள்கள் உள்ளது. வியாழன் வியாழன் கோள் பெரும் கோள் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு 3 வளையங்களும் 65 நிலவுகளும் உள்ளது. சனி சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரும் வாயுக்கோள் தான் இந்த சனி. இதற்கு 60 நிலவுகள் உள்ளது. யுரேனஸ் யுரேனஸ் ஒரு குளிர்மிகு வாயு பெருங்கோள் ஆகும். லாஸ்டா நெப்டியூன் நெப்டியூன் ஒரு பச்சை நிற விண்மீன் போல தான் நமக்கு தெரியும். இதற்கு 13 நிலவுகள் உள்ளது. தேங்க்யூ. சரி பிள்ளைகள், இப்ப நாங்க இப்ப பார்த்ததுதான் ஒரு ஞாயிற்று தொகுதி. அந்த ஞாயிற்று தொகுதியில இந்த கோள்கள் காணப்படுகிறது. இந்த கோள்களையும் பூமி எங்களுக்கு உயிர்கள் வாழக்கூடியதாக இருக்கு. நம்ம பார்க்கிறோம்
பூமியின் வெளிப்பகுதி பற்றி பார்த்திருக்கிறோம். இப்ப பூமியினுடைய உட்பகுதி பற்றி பார்ப்போம். அப்ப பூமியின் உட்பகுதியின் தன்மை தொடர்பாக புவியியலாளர்கள் வெவ்வேறு விதமான உபாயங்களை பயன்படுத்தி தகவல்களை எடுத்துக்கொள்ளணும். இப்ப பூமிக்கு வெளியில இருந்தா எங்களுக்கு தெரியும் இல்லையா, நார்மலா நாங்க அந்த தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பூமிக்கு உள்ளுக்கு என்ன இருக்குன்றத தோண்டி அடி வரைக்கும் நாங்க தோண்டி பார்க்க கஷ்டம் இல்லை. இப்ப விண்வெளி தொடர்பாக நாங்க ஆராய்ச்சிகள் செய்யக்குள்ள விண்ணுக்கு நாங்க என்ன ராக்கெட்ஸ் அனுப்புறோம், போய் அதுல இருந்து தகவல்களை நாங்க பெற்றுக்கொள்றோம். அப்ப பூமியில உட்புறத்துக்குள்ள நாங்க எதையும் செலுத்தோம். அப்ப பூமியில உள்பகுதியில இருக்கிற தகவலை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப வெளியில என்னென்ன இருக்குதுன்னு விண்வெளி வரைக்கும் நாங்க ஆராய்ச்சி செய்து கொண்டு போயிட்டோம். அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றத சில எரிமலை வெடிப்புகளின் போதுதான் பிள்ளைகள் நாங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப எரிமலை வெடிக்க என்ன நடக்கும்? பூமியின் உள்ளுக்குள்ள இருக்கிற பாறைகள் சேர்ந்த குழம்புகள் தான் வெளியில வரும். எரிமலை ஒன்று வெடிக்கும் பொழுது பூமியின் உட்புறத்துல இருந்துதான் அதனுடைய அந்த எரிமலை குழம்பானது ஒரு பெரிய எரிமலை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? பூமிக்கு உள்ள இருந்து அதனுடைய குழம்புகள் வெளியில பாறை குழம்புகள் நெருப்பாக வெளியில சிந்தும். நெருப்பாக சிந்தி அது இப்படி ஆறு போல நெருப்பு வழிஞ்சு ஓடுறத பார்க்கலாம். அப்ப அந்த எரிமலையில குழம்பு எங்க இருந்து வருகிறது என்றால் பூமியின் அடிப்பகுதியில இருந்து. இது பூமிக்கு வெளியில இருக்கிற மலை. ஆனா கீழே இருக்கிற அந்த குழம்பு தான் அந்த மலையின் ஊடாக வெடிச்சு வெளியில வருகிறதுன்னு சொல்றோம். அப்ப இந்த எரிமலையில இருந்து வார அந்த குழம்பு சிறிது நேரத்துல இறுகி பாறையாக மாறும், கல்லாக மாறும். வழிஞ்சு வரைக்குள்ள திரவமாக வரும். ஆனா பிறகு இறுகி அது ஒரு பாறையாக மாறும். அப்ப அந்த பாறைகளை எடுத்துத்தான் பூமிக்கு உட்புறமாக என்னென்ன இருக்குது என்று கண்டுபிடிக்கிறது. யாரு? புவியியலாளர்கள் அதை கண்டுபிடிக்கிறார். சரியா? அப்ப புவியியலாளர்களுக்கு ஒன்று எரிமலை வெடிப்பின் போது தகவல்கள் கிடைக்க வேண்டும். அப்பதான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அதே போல ரெண்டாவது எங்களுக்கு புவி அதிர்வு தொடர்பான சந்தர்ப்பங்கள். ஒன்று எரிமலை வெடிப்பின் போது அறியலாம். எரிமலை வெடிக்கைக்குள்ள உட்பகுதியை பற்றி அறியலாம், அல்லது புவி அதிர்வு. புவி அதிர்வு நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல பூமியின் உட்பகுதி பற்றி அறியலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரோனியால இப்ப நேற்றும் புவி அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு புவியியலாளர்கள் தான் இதன் போது அதை கண்டுபிடிக்கும். புவி அதிர்வுகளையோ எரிமலை வெடிப்புகளின் போதோ பூமியின் உட்புறம் என்ன மாதிரி இருக்குன்றத கண்டுபிடிக்கும். சரியா? அப்ப இந்த புவி நடுக்கத்தின் போது என்ன நடக்குது? எரிமலை வெடிக்கைக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற பாறை குழம்புகள் வெளியில என்னது வருகுது, அந்த துளைகள் எரிமலை துளைகளினூடாக வெளியில தள்ளப்படுகிறது. அப்ப புவி அதிர்வு, அதாவது புவி நடுக்கத்தின் போது அந்த புவி நடுக்கம் எப்படி ஏற்படுகிறது என்று உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. சரியா? அப்ப எங்களோட பூமி ஒரு கோள் என்று சொல்றோம், வட்டமான கோள். சரி, அந்த வட்டமான கோள்ல பெரிய பெரிய பாறைகளாக அசைந்து கொண்டு இருக்கு. பாறைகளாக இருக்கிற தட்டுக்கள் அசைந்து கொண்டு இருக்கு. அந்த தட்டுக்கள்ல ஏற்படுகின்ற பாரிய அசைவு. சரியா? அந்த அசைவினாலதான் பூமி அதிர்வது போல தோன்றும். அப்ப இதுல
அந்த பாறைகள் என்ன செய்யுது, அசைஞ்சு கொண்டிருக்குது. அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த தட்டுக்கள்ல ஏற்படுகின்ற அசைவுகளால ஃபீல் பண்ணிடாம இருக்கும். மிக மெதுவாகத்தான் அது அசைஞ்சு கொண்டிருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த அசைவு பாரிய அசைவாக இருக்கும் பொழுது, அதாவது அது மெதுவா அசைகிறது, கொஞ்சம் வலிமையாக அதிரும் பொழுது அந்த அதிர்வு புவி அதிர்வாக உணரப்படும். சரி, அப்ப அந்த அலை, அந்த புவிநடுக்க அலை அந்த பகுதியினூடாக, மேற்பரப்பினூடாக அது எல்லா இடத்துக்கும் பரவி செல்லும். அது ஒவ்வொரு படைகளினூடாக வந்து புவியின் மேற்பரப்புல அடையும். அப்ப இங்க புவி அதிர்வு வரும்போது அது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது. இப்ப வவுனியாவுல 2.3 ரிக்டர் அளவுல வருதுன்னா, அப்ப அந்த அந்த அளவு வந்து எப்படி நாங்க அறியறோம்? அதுக்காக நாங்க எதை பயன்படுத்துவோம்னா, புவி அதிர்வு மானிகள். அதுக்கு பெயர் புவி அதிர்வு மானிகள். புவி அதிர்வு மானிகள் என்ன செய்யுதுன்னா, இந்த புவி அதிர்வு எந்த அளவுக்கு வந்திருக்கு என்பதை கண்டறிய உதவும். அதாவது இந்த அளவீடு எடுக்க முடியும். இப்ப 2024ஆம் ஆண்டு ஒரு புவிநடுக்கம் வந்தது. சுஸ்மாத்ரா தீவுகளுக்கு அண்மையில் ஏற்பட்ட புவிநடுக்கம். அதன் காரணமாக பாரிய சுனாமி ஒன்று ஏற்பட்டது. அப்ப அந்த நடுக்கம் வந்து மிக கூடிய அளவுல பதிவாகி இருக்குது புவி அதிர்வு மானி. சரி, இப்ப இங்க வவுனியால வந்தது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இல்ல. ஆனா சாதாரண ஒரு நிலநடுக்கம் எல்லாராலையும் அது உணரக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்ப புவி அதிர்வு மானிகளின் மூலம் அந்த புவி அதிர்ந்ததை நாங்க கண்டுபிடிக்கலாம். சில இப்ப இலங்கையில கண்டியில இருக்கிற வெள்ளையகல பிரதேசத்துல அந்த புவி அதிர்வு மானி வைக்கப்பட்டு இருக்கு. சரியா, புவியினுடைய வெவ்வேறு படைகளினூடாக அந்த புவி அதிர்வு அலைகள் பயணிக்கிற கதி வந்து வேறுபட்டு கொண்டிருக்கு. கதி என்று சொன்னா ஸ்பீடு, என்ன ஸ்பீடுல அந்த அதிர்வு வந்து போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கும். சரியா, அப்ப அந்த படைகள்னு நாங்க சொல்றது பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய படைகள். சரியா, அப்ப இதை நாங்க இலகுவாக விளங்கி கொள்றதுக்கு பூமியின் உட்பகுதியில இருக்கிற படைகளை விளங்கி கொள்றதுக்கு ஒரு அவிச்ச முட்டைய அரைவாசியா வெட்டிட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி நாங்க திங்க் பண்ண வேணும். சரி, அப்ப நாங்க வந்து ஒரு ம், முட்டையின் உட்புறத்தை வச்சுக்கொண்டு அதை பார்ப்போம். சரி பிள்ளை, ஒரு ஒரு வட்டமான கோலன்னு வச்சுக்கொள்ளுவோம் பூமி. இந்த வட்டத்துல வெளிப்புறமாக இருக்கிற வட்டத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம், புவி ஓடு. இந்த வெளிப்புறமாக இருக்கிறத ஓடு வந்து சொல்லுவோம், புவி ஓடு. புவி ஓடு வெளிப்புறமாக, ஆகவும் வெளிப்புறமாக இருக்கிறது தான் புவியோடு. சரியா, அப்ப நாங்க இருக்கிறது புவியோட்டிற்கு மேல. பூமிக்கு உள்ளுக்க நாங்க இல்ல. எல்லாரும் பூமிக்கு உள்ள இருக்கிறவங்க யோசிக்க கூடாது. பூமிக்கு வெளியே இருக்கிற ஓடுல தான் நாங்க இருக்கோம். சரியா, புவி ஓடுல இருக்கு.
புவியோடு முடிய அதற்கு அடுத்ததாக வர்றத சொல்றது மென்மூடி. அத நாங்க ஒரு 2வது லேயரா எடுப்போம். புவி 2வது ஓட மென்மூடி என்று சொல்லுவோம். பூமியினுடைய 2வது ஓடு இதுல படத்தை கேறிக்கொள்ள வேண்டும். சரியா? பூமியின் உட்புற அல்லது குறுக்குவெட்டு என்று போட்டுக்கொள்ளும். புவியின் குறுக்குவெட்டு தான் இப்ப நாங்க பார்க்கிறோம். நீங்க ஹெடிங்க போட்டுட்டு இந்த படத்தை கேளுங்க. புவியின் குறுக்குவெட்டு. புவியின் குறுக்குவெட்டு போடுங்க. புவியின் குறுக்குவெட்டு இதுல நாங்க 1வது லேயர் புவியின் ஓடு, 2வது லேயர் மென்மூடி, 2வது ஒரு ஒரு நாணயம் இருந்தா ஒரு சுத்தி வட்டம் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம். அதை நாங்கள் மென்மூடி என்று சொல்லுவோம். 3வதாக ஆகவும் உட்புறமாக இருக்கிறது அந்த பகுதிய அகழி என்று சொல்லுவோம். ஆகவும் உட்புறமாக இருக்கின்ற பிரதேசம் அகழி. நடுவில் இருக்கின்ற அகழி. படத்தை கேறிக்கொள்ளுங்க. புவியின் குறுக்குவெட்டு முகம். வெளிப்புறமாக உள்ள லேயர் தான் புவியோடு. புவியோட்டிற்கு அடுத்தபடியாக இருப்பது மென்மூடி. மென்மூடிக்கு உள்ளுக்கு அகழி. நாங்க பூமியை துளையிட்டு கொண்டு உள்ள போகிக்கிட்ட முதல்ல புவியோட்டத்தான் துளையிடுவோம். அதுக்கு அடுத்ததாக மென்மூடி, அதுக்கு அடுத்ததாக நடுவில் இருக்கிற அகழி. இப்ப நாங்க ஒவ்வொரு படையிலையும் என்னென்ன இருக்குதுன்ற விஷயத்தை பத்தி பார்க்க வேண்டும். இப்ப இதை நான் ஏன் ஒரு அவிச்ச முட்டைய பற்றி யோசிக்க சொன்னா, இப்போ ஒரு வெளியில இருக்கிற அந்த புவியோடுதான் முட்டையினுடைய ஓடாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு முட்டையை நாங்க அவிச்சோம்னா அதுக்கு வெளியில இருக்கிற அந்த ஓடுதான் புவியோடு. இந்த மென்மூடி என்றது அந்த அவிச்ச முட்டையில இருக்கிற வெள்ளைக்கரு பிரதேசம் மென்மூடி. நடுவில் இருக்கிற மஞ்சள் கருவை அகழி என்று நாங்க சொல்லலாம். தெரியவில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு இந்த 3ஐயும் நாங்க சொல்லலாம். புவியோடு முட்டையோடு, மென்மூடிதான் வெண்கரு, அகழிதான் மஞ்சள் கரு. சரியா? இந்த 3ஐயும் முட்டையினுடைய உட்புற பகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்க கூற முடியும். சரியா? அப்ப முதலாவது நான் புவியோட பற்றி பார்ப்போம். புவியோடு பூமியின் வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த லேயர் புவியோட்டுலதான் நாங்க இருக்கு. அதாவது புவியில் சகல அங்கிகளும் வாழுகின்ற பகுதிதான் புவியோடு. புவியில் சகல அங்கிகளும்
வாழுகின்ற பகுதி புவியோடு என்று சொல்லலாம். பூமியின் பருமனோட ஒப்பிடைக்கல, பருமன் இதனுடைய அளவோட ஒப்பிடை புவியோடு மிகவும் மெல்லிய ஒரு படை. பூமி மிகவும் பெரியது, ஆனா அதோட ஓடு மிகவும் சிறியதாக இருக்கிறது. புவியோடு மிகவும் மெல்லிய படையாக இருக்கு. புவியோட்டுலதான் மலை தொடர்கள், சமவெளிகள், சமுத்திரங்கள், ஆறுகள் எல்லாம் அமைந்திருக்கு. அப்ப இந்த நாங்க பாக்குற மலைகள் எல்லாம் புவியோட்டுக்கு மேலதான் இருக்கு. ஆறுகளும் புவியோட்டுக்கு மேலதான் இருக்கு. சமுத்திரங்கள், குளங்கள் எல்லாம் புவியோட்டுலதான் இருக்கு. சரி, அப்ப பெரிய சமுத்திரங்கள் என்றாலும் அது புவியோட்டுக்கு மேலதான் இருக்கு. அப்ப இதோட தடிப்பு எப்படி இருக்கு, அதாவது புவியோட்டினுடைய தடிப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆழமான சமுத்திரத்துக்கு போனோம். இப்ப நல்ல ஆழமா இருக்கிற ஒரு சமுத்திரத்துல போனோம்னா அதோட தடிப்பு குறைஞ்சிடும். 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தடிப்பு இருக்கு. ஆனா ஒரு தரையில இருந்து நாங்க பார்க்க, கடல்ல இருந்து அதனுடைய தடிப்பு குறைவு. தரையில இருந்து தடிப்பு பார்த்தோம்னா 35 கிலோமீட்டர் வரைக்கும் தடிப்பானதாக இருக்கு. சரி, அப்ப ஆழ்கடல்கள்ல 5 கிலோமீட்டர் ஆகும். தரையில இருந்து அதோட தடிப்பு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் ஆகும் இருக்கும். அப்ப நாங்க இந்த புவியில ஓட்டுல இருந்து உள்ளுக்கு ஒரு துளை போட்டோம்னா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் போயிட்டுன்னா தான் நாங்க மென்மூடிய அடைவோம். தடிப்பு 35 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுதுண்டா, நாங்க அதை தாண்டி 35 கிலோமீட்டர் தாண்டி உள்ள போனாதான் அடுத்த பகுதிக்கு போகும். சரியா, புவியோடானது மண்ணாலையும் பாறைகளாலையும் தான் ஆக்கப்பட்டது. புவியோடு பற்றி எல்லாருக்கும் தெரியும் தானே பிள்ளை? புவியோடு நாங்கள் இருக்கக்கூடிய, பூமிக்கு மேல நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி மண்ணாலையும் பாறைகளாலையும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க இங்க இருக்கிற மண்ணுல தானே இருக்கிறோம். அப்ப மண்ணுல தான் மண்ணும் பாறைகளும் சேர்ந்ததுதான் புவியோடு. அப்ப புவியோட்டுல அதிக அளவில என்ன மூலகங்கள் இருக்கும்னா சிலிக்கன் மற்றும் அலுமினியம் ஆகிய மூலகங்கள் இருக்கு. அப்ப புவியோட்டில் அதிகம் காணப்படக்கூடிய மூலகம் எதன்னு கேட்டா ஒன்று சிலிக்கன், புவியோட்டில அதிகமாக இருப்பது சிலிக்கனும் அலுமினியம். சிலிக்கன் மற்றும் அலுமினியம் ஆகிய மூலகங்கள் தான் அதிக அளவில் இருக்கு. அப்ப எங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பதார்த்தங்கள் புவியோட்டுல இருந்துதான் எடுக்கிறோம். வீடு கட்ட வேணும், மண் தேவை, கல்லு தேவை, உலோகங்கள் தேவை, எரிபொருள்கள் தேவை, பயிர் செய்யறதுக்கு மண் தேவை. எங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அது புவியோட்டுல இருந்துதான் கிடைக்குது. சரியா, எங்களுக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில புவியோடுதான் நிறைய விஷயங்களை கொடுக்குது. சரியா, அதே போல அடுத்ததாக இருக்கிறது மென்மூடி. புவியோடு பார்த்துட்டேன். புவியோடு பூமியில வெளிப்புறமாக இருக்கிற ஒரு ஓடு. சரியா, அப்ப இதுலதான் என்னது உயிரினங்கள் வாழுது. கடல், சமுத்திரம், மலைகள், ஆறுகள் எல்லாம் இருக்குது. கடல்ல இந்த தடிப்பு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். ஆனா தரையில இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். புவியோட்டுல சிலிக்கனும் அலுமினியமும் மூலகங்கள் அதிக அளவில் இருக்குது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பதார்த்தங்களை புவியோட்டுல எடுக்கலாம். சரியா, அப்ப புவியோடு முடிஞ்சு. இரண்டாவது பாப்பம் மென்மூடி தொடர்பா.
அப்ப புவியோட்டுக்கு உள்ள கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர்கள் தடிப்புடையது. புவிக்கு உள்புறமாக, வெளியில இந்த பிள்ளைகள் உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர். அப்ப இதை பாருங்க, எவ்வளவு சின்னன். 35 கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு சின்னன். 2000 சொச்சம்ன்றா 2900, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்கள் வரைக்கும் என்ன இருக்குதுன்னா மென்மூடி தான் இருக்கு. அப்ப இதுல முற்று முழுதாக பாறைகள், புவியோட்டுல பாத்தீங்கன்னா பாறைகளும் இருக்கலாம், மண்ணும் இருக்கலாம். ஆனா நாங்க மென்மூடிக்கு போயிட்டோம்னா அங்க பாறைகள் தான் இருக்கு. சரியா? அப்ப அந்த பாறைகள்ல என்னென்ன இருக்குமெண்டா சிலிக்கன், மெக்னீசியம், இரும்பு. சிலிக்கன், மெக்னீசியம், சிலிக்கன், மெக்னீசியம், இரும்பு. சிலிக்கன், மெக்னீசியம், இரும்பு போன்ற மூலகங்கள் இருக்கலாம். புவியோட்டுல சிலிக்கனும் அலுமினியம், மென்மூடியில சிலிக்கன், மெக்னீசியம், இரும்பு. அப்ப உங்களுக்கு இரும்பு எங்க இருந்து கிடைக்குதுன்றா நீ யோசிச்சு பாருங்க. மென்மூடியில இருந்து கிடைக்குது. புவிக்கு உள்புறமாக இருந்துதான் இரும்பு எடுக்கிறோம்ன்றது விளங்கவும். சரியா? அப்ப இந்த பகுதி திண்மமான பாறை. திண்மமான பாறை என்ன? கட்டியா இருக்கிற பாறை சொல். கட்டியாக இருக்கக்கூடிய பாறைகள் நிலத்தை தோண்ட தோண்ட உள்ளுக்கு மென்மூடி வரைக்கும் பார்த்தோம்னா பாறைகளாக இருக்கும். சரியா? அதன் கீழ்ப்பகுதி, இந்த மேல் பகுதி பார்த்தீங்கன்னா திரவமா இந்த திண்மமாக கட்டியான பாறையாக இருக்கு. அதுல கீழ்ப்பகுதி இந்த அகழிக்கு கிட்ட வார பகுதி இருக்கு தானே பிள்ளைகள். இந்த கிட்ட வார பகுதியில இருக்கிற பாறைகள் கொஞ்சம் உருகி போய் அகழிக்கு கிட்டவா இருக்கிற பாறைகள் கொஞ்சம் உருகின மாதிரி திரவமாக இருக்கு. மேல்புறம் இருக்கிறது கட்டியான பாறையாக இருக்கும் திண்மம். அகழிக்கு கிட்ட இருக்கிறது மட்டும் உருகி போயிருக்கு. அப்ப ஏன் அப்படி உருகுதண்டா? இதுக்கு கிட்ட இருக்கிறது ஏன் உருகுதண்டா? அந்த அளவுக்கு நடுவுல ஹீட் கூட. அதாவது அகழியில நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு வெப்பம். இத பார்க்க போறோம். அதோட வெப்பம் எப்படி இருக்கு. கிட்டத்தட்ட சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பத்துக்கு ஒப்பான வெப்பநிலை அங்க இருக்கு. சரியா? அப்ப கிட்டத்தட்ட 5000 பாகை செல்சியஸ் வரைக்கும் அகழிக்குள்ள வெப்பம் இருக்கும். சூரியன் மேற்பரப்புல வெப்பநிலை. சரியா? அப்ப பாக்குறோம், இந்த மென்மூடிக்கு மேலே இருக்கிற பாறைகள் எல்லாமே திண்மமாகவும், அகழிக்கு அருகில உள்ள பாறைகள் திரவ நிலையிலையும் உருகி போயும் இருக்கும். எவ்வளவோ வெப்பத்தை கொடுத்தா நாங்க இரும்ப கூட உருக்கலாம் தானே. இரும்பையும் உருக்கித்தானே நாங்க அச்சில போடும். அப்ப இரும்பு உருகுற அளவுக்கு வெப்பம் இருக்க வேண்டும்னா இரும்பு, மெக்னீசியம் எல்லாம் உலோகங்கள் எல்லாம் உருகி போய் இருக்கிற அளவுக்கு அதிகூடிய வெப்பநிலையில இருக்கு. அப்ப பூமியில உட்புற பகுதியை நாங்கள் சொல்லுவோம் அகழி. கிட்டத்தட்ட பூமிக்குள்ள அதன் தடிப்பு 3500 கிலோமீட்டர். பூமிக்கு உட்புறமாக கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர்கள் வரையும் தடிப்பாக இருக்கு. சரி. அப்ப இங்க என்னென்ன மூலகங்கள் இருக்குமெண்டா இங்க எல்லாமே உருகிரும். 5000 பாயசில அங்க எதுவுமே என்ன விளையாது, கட்டியா இருக்காது. எல்லாமே உருக்கிரும். அந்த அளவுக்கு வெப்பம் மிக அதிகம். அப்ப அங்க எல்லாமே திரவமாக இருக்கு, உருகின திரவம்.
திரவ நிலையில இருக்கிற இரும்பு மற்றும் நிக்கல். அப்ப இரும்பு பாருங்க உருகி போய் இருக்குமெண்டா அதோட வெப்பநிலை எப்படி இருக்கு? அப்ப இரும்பு, நிக்கல், இரும்பு மற்றும் நிக்கல் ஆகிய உலோகங்கள் தான் இருக்கு. சரியா? அப்ப இது உருகி போய் இருக்கு. அப்ப அதோட வெப்பநிலை எப்படி இருக்குமெண்டா 5000 பாகை செல்சியஸாக இருக்கும். 5000 பாகை செல்சியஸ். சரி, அப்ப சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலைய கொண்டதாக இருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் பூமியின் உட்புற கட்டமைப்பு. வெளிப்புறம் புவியோடு 5 கிலோமீட்டர் தடி. அதுக்கு உட்புறம் மென்மூடி 2900 கிலோமீட்டர்ல தடி. வெண்மூடிக்கு உள்ள போன அகழி இருக்குது 3500 கிலோமீட்டர் தடி. சரி, அதே போல புவி ஓட்டுல சிலிக்கன், அலுமினியம், மென்மூடியில சிலிக்கன் மெக்னீசியத்தோட இரும்பு இருக்கு. உட்புறம் அகழிக்குள்ள இரும்பும் நிக்கலும் இருக்கு. சரியா? அப்ப இன்றைக்கு பார்த்த பூமியினுடைய உட்பகுதியின் தன்மை தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுல சில வினாக்களை எழுதிக்கொள்ளும். முதலாவது வினா, முதலாவது வினா புவியின் உட்பகுதி தொடர்பான தகவல்கள் எவ்வாறு பெறப்படும்? இரண்டாவது, புவியோட்டில் உள்ள மூலகங்கள் எவை? புவியின் அகழி வெப்பநிலை யாது? புவியின் அகழியில் வெப்பநிலை யாது? புவியின் உட்பகுதி தொடர்பான தகவல்கள் எவ்வாறு பெறப்படுகிறது? இரண்டாவது, புவியோட்டில் உள்ள மூலகங்கள் எவை?
மூன்றாவது புவியின் அகழியில் வெப்பநிலை யாது? உட்பகுதி தொடர்பான தகவல் எப்படி கிடைக்குது? ஒன்று எரிமலை வெடிப்பின் போது, இன்னொன்று புவி அதிர்வுகளின் போது. இந்த ரெண்டு விஷயத்துல இருந்தும் நாங்க புவியினுடைய உட்பகுதி அதனுடைய தன்மை தொடர்பாக அறிய முடியும். புவி அதிர்வு மற்றும் எரிமலை வெடிப்பு ஆகிய சந்தர்ப்பம். இரண்டாவது புவியோட்டில் உள்ள மூலகங்கள். இப்ப பார்த்தனாங்க புவியோடு 5 கிலோமீட்டர் தடிப்புடையதாக இருக்கும். புவியின் மேற்பரப்பில அதிக அளவில சிலிக்கன் மற்றும் அலுமினியம் ஆகிய மூலகங்கள் இருக்கும். சிலிக்கன் மற்றும் அலுமினியம் ஆகிய மூலகங்கள் அதிக அளவில காணப்படும். சிலிக்கன், அலுமினியம். மூன்றாவது புவியின் அகழியில் வெப்பநிலை. அகழி வெப்பநிலை என்பது கிட்டத்தட்ட 5000 சாகை செல்சியஸ், 4400 தொடக்கம் 5000 வரைக்கும் காணப்படும். சூரியனினுடைய மேற்பரப்பு வெப்பநிலையை அண்மித்திருக்கும். இன்னைக்கு நாங்க பூமியினுடைய தன்மை உட்புறம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். ஞாயிற்று தொகுதியில பூமியானது ஒரு 3வது கோளாக இருக்கிறது. அதுல பூமி உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு கோள். பூமியில வெளிப்பகுதி அழகானது. அப்ப பூமியில உட்பகுதி பற்றி எங்களுக்கு தெரியாது. உட்பகுதி பற்றி படிக்கிறதுக்கு நாங்க எரிமலை வெடிப்பிலையும் பூமி அதிர்ச்சி வரும்போதுதான் நிறைய தகவல் எங்களுக்கு பூமியை பற்றி கிடைக்கிறது. பூமியில குறுக்குவெட்டு முகத்தை நாங்க 3 பகுதிகளாக பிரிக்கலாம். புவியோடு, மென்மூடி, அகழி. அந்த பகுதிகளை பற்றி நாங்க படிச்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னா பிள்ளைகள் நாங்கள் இதோட வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ.